இன்றைக்கி ஒரு பரபரப்பான ஒரு நிகழ்வு எப்படின்னா, சார் எனக்கு விருச்சிக ராசியாக இருக்குது சார், எனக்கு விருச்சகம் ஏழ்பி இருக்குது சார், 8ல் குரு இருக்கார் சார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பதட்டமும் ஒரு பயமும் இருக்குது. எல்லாருக்கும் வந்து குருபவன் நெட்டில் போணுச்சுன்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட தவறாக தான் முடிவெடுப்பாங்க. ஒரு சின்ன செயல்களுக்கு ஒரு 3 தடவை 4 தடவை செய்யலாமா வேண்டாமா, முடியுமா முடியாதா, இது எப்படி முடியும் எப்படி முடியாது, யார் பணம் கொடுப்பா யார் பணம் கொடுக்க மாட்டா, இது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து நிறைய கேள்விகளும் நிறைய பதில்களும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்குமோ இருக்காது. அதே விருச்சிக லக்கணத்தை அட்டமத்தில் குரு இருக்குது, தயவுசெய்து அதுக்காக பயப்படாதீங்க. நான் இப்பயும் சொல்கிறேன், விருச்சிக லக்கணம் ராசியாக இருந்தாலும் சரி, விருச்சிக லக்கணமாக இருந்தாலும் சரி, விருச்சகம் ஏழ்பியாக இருந்தாலும் அட்டமத்தில் குரு இருக்கிறதால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உங்களுக்கு குரு தசை போனாலோ இல்லை குரு புத்தி போனாலோ, குரு அந்தரம் அப்படியே தசாபுத்தியில் போனாலோ, இல்லை உங்களுக்கு குருவோட நட்சத்திரம் உங்களுக்கு ஏதாச்சும் போணுச்சுன்னா, எப்படி விசாக நட்சத்திரத்தில் நீங்கள் பயணித்தா மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும், கவனிக்கணுமே தவிர பயப்படணுமே தவிர மற்றபடி பயப்பட வேண்டியதில்லை.